சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன்மாதா வாழை மனோன்மணித்தாய் திருவடிகள் போற்றி. குருவே நம சிவாயம். இந்த காணொளி வீடு, கடை, தொழில் நிறுவனங்கள், சிட்டி டெவலப்பர்ஸ், பில்டர்ஸ், சிவில் என்ஜினியர்ஸ் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி விற்பனை செய்பவர்கள் மற்றும் விளைநிலங்கள், மனைகள் உடைய உரிமையாளர்களுக்கான ஒரு பதிவாகும். கண்ணேறுகளாலும் கிரக தோஷத்தாலும் சத்ரு பீடைகளாலும் சகல செய்வினைகள் மற்றும் சில ஏவல் பில்லி சூனியங்கள், பூத பிரேத பிசாசுகளின் நடமாட்டம், இவற்றால் எல்லாம் உங்களுக்கு தொழிலில் தடைகளும் நஷ்டங்களும் ஏற்படும். இவற்றையெல்லாம் முறியடித்து விரட்டிவிட்டு வெற்றிகரமாக தொழில் செய்து செய்தொழிலில் முன்னணியில் இருக்க ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் உள்ளது. சிவபெருமானாரின் பாசுபதாஸ்திர யந்திர மந்திர பிரயோக முறைதான் இது. பொதுவாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் எந்திரம் மந்திரம் உள்ளது போலவே அஸ்திரங்களுக்கும் எந்திரம் மந்திரம் மூலிகை மற்றும் மைகள் உள்ளது. இத்தகைய எந்திரங்களை வரைந்து உடன் மூலிகை அஞ்சனங்கள் மற்றும் சைவ கரு வைத்து பூஜை செய்து மந்திர உருவேற்றி தருவதே அஸ்திர பிரயோக முறையாகும். நான் குறிப்பிடும் இந்த அஸ்திரம் சிவபெருமானாரின் 5 முக்கிய அஸ்திரங்களில் ஒன்றாகும். மூலிகை மையுடன் சைவ கருவான ஏரடிஞ்சில் குளித்தைலம், சிவனார் வேம்பு குளித்தைலம், வெண்கடுகு குளித்தைலத்துடன் மெய்ப்பொருளான அண்டக்கல் சம்பந்தமான ஒரு அருட்பொருளையும் சேர்த்து இந்த மையுடன் சேர்த்து பாசுபதாஸ்திரத்திற்கு வைத்து பூஜை செய்து அதன் பிறகு பாசுபதாஸ்திர மந்திரம் உருவேற்றி உங்களுக்கு தருகிறேன். இதை தலைவாசல் அல்லது அந்த மனையில் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். கூடவே 11 நாள் ஸ்படிகலிங்க பூஜை பண்ண வேண்டும். அதாவது சிவ பூஜை செய்யணும். கண்டிப்பாக 11 நாள் சிவ பூஜை செய்ய வேண்டும். சகலவித தடைகள் விலகி அந்த மனை மற்றும் வீடு, தொழில் நிறுவனம் திருப்தியாகும். இப்படி நீங்கள் வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்து செய்தொழில் சிறப்படையும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கும். நான் குறிப்பிட்டுள்ள பல்வேறு வகை காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஒரு வீடு விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். சில நேரங்களில் அந்த வீட்டையே கட்டி முடிக்க முடியாத ஒரு நிலை வரும். அது ஒரு காலதாமதமாகும். இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள். இதற்கான தீர்வாக நான் இவை அனைத்தும் உங்களுக்கு நானே தயார் செய்து கொடுக்கிறேன். வாட்ஸ்அப்பில் பாசுபதாஸ்திரம் என்று டைப் செய்து மெசேஜ் அனுப்புங்கள். நான் பிறகு உங்களுக்கு கால் செய்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.